மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள் மட்டுமல்ல, வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஒரு சிலர் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்குவார்கள். கடன் கேட்டால் கிடைக்கும். இந்த நாளிலே கடன் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு அதற்கான அவசியமும் ஏற்படும். சில பேர் அவசியம் இருந்தால் மட்டுமே கடன் வாங்குவார்கள். சில பேர் கிடைக்கிறதே வாங்கிக்கலாமே என்பதற்காக வாங்கிக் கொள்வார்கள். எப்படி பார்த்தாலும் இப்பொழுது மேஷராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சனி நகர்வதற்குள்ளாக இருக்கும் பழைய கடனை எல்லாம் அடைத்துவிட்டு புதிய கடனை ஏற்படுத்திவிட்டு தான் நகரும். ஆகவே பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என்பதை மட்டும் நிச்சயமாக சொல்லலாம். அது சம்பாதிச்ச பணமோ கடன் வாங்கின பணமோ பணம் இருக்கும் நிறைய. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். திருமண வயதிலே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடல் கடந்து சென்று அயல் நாட்டிலே போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக ரிஷபத்திற்கு இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிக அதிகமான அளவிலே உங்களுடைய தொழிலிலே கவனம் செலுத்தி அதை மேம்படுத்துவதிலே முயன்று கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள், வங்கி பணியாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் இப்பொழுது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும். நல்ல இடமாற்றமாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே இருந்தாலும் தீமை செய்யும் விதத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆகவே நன்மை நடைபெறும் என்று சொல்லலாம். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அதுவும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுபகிரகங்களோடு ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்காக குடும்ப நலன் கருதி பல பெரிய செலவுகளை எல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்ற ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். இந்த நாள் கடகத்திற்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடத்து குரு. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் சரியாகி நல்ல தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகின்ற ஒரு நாள். கண் தொடர்பான ஏதேனும் ஒரு சிறிய நோய் இருந்தால் அது இப்பொழுது சரியாகிவிடும். அதற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும். ஒரு சிலருக்கு பல்வலி போன்ற உபாதைகள் வரலாம். அல்லது டென்டல் ப்ராப்ளம் இல்லாவிட்டால் இஎன்டி ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா கண் ப்ராப்ளம் வரும். 2ஆம் இடத்திலிருந்து சனி நகர்வதற்கு முன்பாக பல் அல்லது மூக்கு தொண்டை வைத்தியர் அல்லது கண் வைத்தியர் ஆகியோரிடம் சென்று ஒரு சிறிய சிகிச்சை ஒன்று நீண்ட நாட்களாக ஒத்தி போட்டு கொண்டிருந்த ஒரு சிகிச்சையை இப்பொழுது செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகலாம். அதற்காக ஒரு சிறிய சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக நன்மைகளாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடத்தில்
லாபாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. பக்தி அதிகரிக்கும். ஆலய தரிசனங்கள் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பல தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். புனித யாத்திரை செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த அல்லது நீண்ட நாட்களாக போக வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்ற சில ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். தொழில் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே மனதிலே தேவையற்ற குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஆகவே நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. பிராணாயாமம் செய்தால் மிகவும் நல்லது. தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நிறைய சம்பாதிப்பீர்கள். எதிர்பாராத தனலாபம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்வதிலே ஆர்வம் அதிகரிக்கும். பழைய முதலீடுகள் எல்லாம் ஏதாவது உங்களுடைய டெபாசிட்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகி பணம் கைக்கு வரும். அதை எடுத்து அப்படியே வேற ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாளாகவும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருப்பதால் இந்த நாளிலே நீங்கள் புதிய முதலீடுகள் செய்யலாம். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. ஆறுக்குடையவன் 6க்கு 12ஆம் இடமாகிய 5ஆம் இடத்திலே போய் தேய்பிறை சந்திரன் மறைவு பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஏதாவது வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும். விசாரணைகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும். நீங்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவீர்கள். சஸ்பெண்ட் ஆனவங்களாம் ரீஇன்ஸ்டேட் ஆகிற ஒரு யோகம் வரும். இப்போ அப்படி சில சட்ட ரீதியாக உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை எல்லாம் வென்று கொண்டு நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மீனராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களிலே சந்திரன், புதன், குரு, செவ்வாய் இவை 4ம் முதன்மையானவை. சந்திரன் 4ஆம் இடத்திலே இருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. புதன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. செவ்வாய் மட்டும்தான் 6ஆம் இடத்திலே மறைவுஸ்தானத்திலே இருக்கிறது. 3 கிரகங்கள் நல்ல நிலையிலே இருப்பதால் நீங்கள் 75% எல்லாமே உங்களுக்கு வெற்றி. எல்லாருக்கும் எல்லா கிரகமும் எப்பொழுதும் நன்றாக இருப்பது என்பது இயலாத காரியம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் வலுவாக இருக்கும். அந்த வகையிலே பார்த்தால் மீனராசிக்கு இன்ற நாளிலே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் என உறுதியாக சொல்லலாம். இந்த நாளிலே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். இது சங்கடஹர சதுர்த்தி நாள். சந்திரன் உதிக்கின்ற நேரத்தில் விநாயகரை வழிபட வேண்டும். வளர்பிறை சதுர்த்தியிலே காலை சூரிய உதயமாகும் பொழுது விநாயகரை வழிபட வேண்டும். தேய்பிறை சதுர்த்தி இது சங்கடஹர சதுர்த்தி. இதில் சந்திரோதயமாகும் பொழுது விநாயகரை வழிபட வேண்டும். அனைத்து ராசிக்காரர்களும் இந்த நாளிலே மாலை நேரத்திலோ இரவு நேரத்திலோ ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும்.